ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாகப்பிரிவின நில வழிகாட்டு மதிப்பு 70% உயர்வு. பத்திரப்பதிவு கட்டணத்தில் அதிரடியான ஒரு முடிவை பதிவுத்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பு சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காணப்பட்டதால் பத்திரப்பதிவு பணிகள் முடங்கும் சூழலுக்கு சென்றன. இதற்கு பிறகு 2017 வழிகாட்டு மதிப்புகளில் ஒரேடியாக 33% குறைக்கப்பட்டது. ஆனால் இந்த உத்தரவை விட்டுவிட்டு கடந்த 2012 வழிகாட்டி மதிப்புகளையே மறுபடியும் அமல்படுத்த போவதாக பதிவுத்துறை கடந்த 2023 வருடம் அறிவித்தது. இதனால் பல்வேறு தரப்பினரும் கோர்ட்டிற்கு சென்று வழக்கு தொடர்ந்தனர். இதை விசாரித்த சென்னை ஹைகோர்ட்டும் கடந்த 2023 பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்துவிட்டது. இதனால் 2017 அறிவிக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்புகளையே கடைபிடிக்க வேண்டிய கட்டாய சூழல் பதிவுத்துறைக்கு ஏற்பட்டது. அத்துடன் நில வழிகாட்டி மதிப்புகளை தற்காலிக ஏற்பாக மாற்றி அமைக்கும் நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. எனவே கிராம வாரியாக தெருக்களின் விவரம் நிரப்பப்பட்டு அதற்கான மதிப்பு நிர்ணயிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. எப்படியும் 2012 பிறப்பித்த உத்தரவுகளுக்கு பதிலாக 2017 குறைக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்புகளை சமீபத்திய மாற்றங்களுடன் அமல்படுத்த பதிவுத்துறை திட்டமிட்டுள்ளதாகவும், இதற்காக 70% மேலே புதிய வழிகாட்டி மதிப்புகளை விரைவில் அமல்படுத்தப்பட போவதாகவும் சமீபத்தில் செய்தி வெளியாகியிருந்தது. அதன்படி கடந்த மார்ச் 28 முதல் பத்திரப்பதிவு வழிகாட்டி மதிப்பீட்டு கட்டணத்தை 3 மடங்கு அரசு திருதிப்பென்று உயர்த்திவிட்டது. இப்பொழுது மேலும் 70% உயர்த்தும் முடிவிலும் உள்ளதாக தெரிகிறது. எனவே இது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டங்களை பதிவுத்துறை நடத்தி வருது. அதாவது ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களிடம் இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறதாம். எனினும் 70% வழிகாட்டு மதிப்புகளை உயர்த்தினால் கிராம மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்று சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக கிராமங்களில் விவசாயம் செய்வோர், சிறிய அளவிலான நிலம் வைத்திருப்போர் தங்கள் குடும்பத்தினருக்கு ஆவணம் செய்ய மற்றும் பாகப்பிரிவினை செய்ய வேண்டுமென்றால் இப்போதைய வழிகாட்டு மதிப்பீடு அதிக செலவாகிறது. அப்படி இருக்கும்போது வழிகாட்டு மதிப்பை மேலும் உயர்த்தினால் கிராமப்புற மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். முக்கியமாக நன்கொடையோ உயில் சாசனமோ செய்ய பெரிய சிரமம் ஏற்பட்டுவிடும் என்பதால் வழிகாட்டி மதிப்பை உயர்த்துவதை மறுசீலனை செய்து பழைய நிலையை பதிவுத்துறை தொடர செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் மக்கள். ஸோ இந்த அறிவிப்பத்தினாக்கா வழிகாட்டி மதிப்பீட்டு பார்த்திங்கன்னா 70% வெளியிட்டிருக்காங்க மத்திய. ஸோ இந்த அறிவிப்பு சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.